இமயக்குருவின் இதய சீடன். காசியை சேர்ந்த அகோரி. அல்மோராவிலிருந்து தில்லி சென்று அங்கிருந்து காசிக்கு சென்றேன். அங்கே ராமகிருஷ்ண சேவாசிரமத்திற்கு சென்றேன். ஆசிரமத்தில் ஈராக் தேசத்தை சேர்ந்த டாக்டர் சுவாமி தேவாத்மானந்தாவை சந்தித்தேன். சுவாமி தேவாத்மானந்தா அங்கிருந்த அனுபவமிக்க துறவி ஒருவரை அறிமுகப்படுத்தினார். அவர் பெயர் நினைவில்லை. அவரும் கருணைமிக்க ஓர் மருத்துவர்தான். அவர்கள் இருவரும் நான் ராமகிருஷ்ணா மடத்தின் அலுவலராக சேர வேண்டும் என்று விரும்பினர். பேலூர் ராமகிருஷ்ணா மடத்தின் செயலாளர்கள் சுவாமி ஹிரண்மயானந்தாவிற்கு கடிதம் எழுதி அவரிடமிருந்து அதற்கான அனுமதியை பெறுமாறும் கூறினார்கள். பேலூரில் இருந்து பதில் வரும் வரை நான் மடத்திலேயே தங்கி இருக்கலாம் என்று கூறினார்கள். சுவாமி ஹிரண்மயானந்தாவிற்கு கடிதம் எழுதினேன். 1 மாதம் வரை மடத்தில் தங்கி பதிலுக்காக காத்திருந்தேன். காசியை சுற்றி பார்க்க அது ஓர் அற்புத வாய்ப்பாக அமைந்தது. ஒளி என்று பொருள்படும் புராதனமான காசி என்னும் இந்த புனிதமான நகரம் பண்டைய நாட்களில் இருந்தே கல்வி மையமாகவும் கலாச்சார மையமாகவும் மதங்களின் புனித பாரம்பரிய மையமாகவும் விளங்கி வந்திருக்கின்றது. 5ஆம் நூற்றாண்டில் ஃபாஹின் என்பவர் தான் எவ்வாறு கங்கை நதிக்கரையை ஒட்டி பயணம் செய்து காசி சாம்ராஜ்யத்தை சார்ந்த வாரணாசிக்கு வந்து சேர்ந்தார் என்பதை குறிப்பிட்டு இருக்கிறார். 7ஆம் நூற்றாண்டில் ஹுவான்ஸ்வாங் என்னும் யாத்ரீகர் காசியை வாரணாசி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 8வது நூற்றாண்டில் சில இஸ்லாமிய அரசர்கள் காசியை முகமதாபாத் என்று பெயர் மாற்றம் முயன்றிருக்கிறார்கள். ஆனால் காசி காசியாகவோ வாரணாசியாகவோ தான் இருந்து வந்திருக்கிறது. புராணங்களில் இந்த புனிதமான நகரம் அவிமுக்தா க்ஷேத்திரம், மஷானா மற்றும் ஆனந்தவனம் என்ற பெயர்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. ஆனால் பெரும்பான்மையான இந்துக்களால் இந்நகரம் காசி என்றுதான் அழைக்கப்படுகிறது. பொங்கி வழியும் யாத்ரிகர்களின் கூட்டமும் நாற்றம் எடுக்கும் சந்துகளும் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரியும் அபாயகரமான காளை மாடுகளும் குரங்குகளும் புழுதிகளும் ஈக்களும் பேராசையுள்ள பூசாரிகளும் இருந்தாலும் குறிப்பிடும்படியான கலக்கமற்ற அமைதியையும் புனித தன்மையையும் வாரணாசியில் என்னால் உணர முடிந்தது. பைத்தியக்காரத்தனமாக சாலைகளில் ஓடிய சைக்கிள் ரிக்ஷாக்கள், காவி உடை சன்னியாசிகள், நிர்வாணமான நாகர்கள், பிச்சைக்காரர்கள் ஆகியோருக்கு இடையில் ஊடுருவி வழி செய்து கொண்டு தினம் ஆசிரமத்தின் அருகிலேயே இருந்த தசாஸ்வமேத் காட் படித்துறைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தேன். கங்கை கரை நெடுக இருந்த படித்துறைகளை ஒட்டி பலவித மடாலயங்கள் இருந்தன. ஏராளமான அளவில் இருந்த இந்த மடாலயங்கள் அகாடாஸ் என்று அறியப்பட்டன. ஹிப்பிகள் சாதுக்களோடு கலந்திருந்தனர். ஸ்ரீ யோகி ராஜா ஸ்ரீ 108 பகவான் தஸ்ஜிகா அகாடா ஹாக் சங்காவில் ராமாவட் சாதுக்கள் போதை தரும் சரசையும் கஞ்சாவையும் புகைத்து கொண்டு இருந்தனர். இறந்தவர்களின் உடல்களை அதிக அளவில் தகனம் செய்யும் மணிகர்ணிகா படித்துறைக்கும் ஹரிச்சந்திரா படித்துறைக்கும் சென்று வருவதுண்டு. காசியில் சங்கர மடத்தை சேர்ந்த தசானமி சன்னியாசிகளே பெரும்பான்மையானவர்களாக இருந்தாலும் வைஷ்ணவத்தை சார்ந்தவர்களும் அங்கே மையங்கள் வைத்திருந்தனர். எத்தனை பிரிவு மையங்களுக்கு செல்ல முடியுமோ அத்தனைக்கும் சென்று வந்தேன். புத்த மதத்து பிரிவினர், ஜைன மதத்து பிரிவினர், சீக்கிய மதத்து பிரிவினர், நிர்மல் உடாஷின், ஹபீர் பந்தி, நானக் பந்தி, ராமநண்டி, ராமானுஜி வல்லப், மாதவ், நிம்பார்க், ஹவுடியா, வீரசைவா மற்றும் முக்கியமாக பாபாஜியின் வழிமுறையை சேர்ந்த நாத் அல்லது கோரக்பாத் பிரிவினரின் மையங்களுக்கும் சென்று வந்தேன். கல்வி அறிவாளரான சாது சுவாமி ஹர்பத்ரிஜி அவர்கள் பல பண்டிதர்களையும் புனித மனிதர்களையும் தண்டி சன்னியாசிகளையும் பற்றி எனக்கு தெரிய வைத்தார். அவர்தான் எனக்கு காசி என்றால் ஒளி என்பதையும் பிரம்ம ஒளி என்கிற நிலையை அடைந்தால்தான் காசியில் வாழ்வதன் முழு பலன்களையும் அடைய முடியும் என்றும் விளக்கினார். மிகப்பெரிய பண்டிதரும் துறவியுமான அவரிடம் பல வேதாந்த விஷயங்களை பற்றி பல புதிய கோணங்களில் விவாதித்து இருக்கின்றேன். சுவாமி ஹிரண்மயானந்தாவிடமிருந்து கடிதம் வருவதற்கு 3 நாட்கள் முன்பு ஓர் மாலை வேளையில் காசி விஸ்வநாதர் கோவிலில் இருக்கும் லிங்கத்தை தரிசிக்க சென்றேன். சிவலிங்கத்தை பார்த்து அதனை தொட்ட பிறகு வெளியே வந்து மணிகர்ணிகா படித்துறைக்கு சென்றேன். பல உடல்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. படித்துறையின் படிக்கட்டுகளில் இறங்கி கிட்டத்தட்ட அமைதியான ஒரு இடத்தை கண்டுபிடித்து கங்கையை எதிர்நோக்கி அமர்ந்தேன். எனது எண்ணம் பாபாஜியை நோக்கி திரும்பியது. அவர் இந்த நேரத்தில் எங்கே இருப்பார்? இமயமலையில் திரிந்து கொண்டு இருப்பாரா? பாபாஜி பல வருடங்கள் தான் காசியில் தங்கியிருந்ததாக ஒரு முறை என்னிடம் கூறியிருக்கின்றார்.
அவர் இப்போது காசியில்தான் எங்கேயாவது இருக்கிறாரா? அவர் இருந்திருந்தாரானால் என்னிடமிருந்து மறைந்திருக்க மாட்டாரே. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தான். எல்லா கோவில்களிலிருந்தும் சேகண்டி மற்றும் மணியோசை ஒலிக்க கேட்டேன். ஏதோ ஓர் படித்துறையில் புனித நதியான கங்கைக்கு ஆரத்தி காட்டுவது தெரிந்தது. மது, அந்த பழக்கமான குரல் என்னை திகைக்க வைத்தது. பாபாஜியை தவிர வேறு யாரும் அத்தனை அன்போடு என்னை மது என்று அழைக்க முடியாது. படித்துறையில் 3 படிக்கட்டுகள் தள்ளி பாபாஜி நின்று கொண்டிருந்தார். பாபாஜி என்று வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் கூறி அவரது பாதங்களை தொட்டேன். பிரம்மச்சாரி மகாராஜ் எப்படி இருக்கிறார் என புன்னகையுடன் கேட்டார். அவரது கரங்கள் எனது தோளில் படர்ந்தன. நன்றாக இருக்கிறேன் பாபாஜி. நீங்கள் என்னுடன் இல்லாததுதான் குறை. நல்லது, இப்போது உன்னுடன் 1 அல்லது 2 மணி நேரம்தான் இருக்கப் போகிறேன். ஏற்ற தாழ்வுகளும் வித்தியாசங்களும் நிறைந்த இந்த காசி எனும் ஒளிப்பட்டணத்தில் உயர்நிலையை அடைந்த பல மகத்தான மனிதர்கள் பிறர் அறியாத வண்ணம் வாழ்ந்து வருகிறார்கள். புகழ்பெற்ற திரைலிங்க சுவாமிகளும் ஷியாமா சரண் லாகிரியும் ஒரு காரணத்திற்காக தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் பிறர் அறியா வண்ணம்தான் வாழ்ந்து வருகிறார்கள். இதோ இதே படித்துறையில் அவ்வாறு பிறர் அறியா வண்ணம் வாழும் மகத்தான ஒருவரை நீ பார்க்க வேண்டுமென விரும்புகிறேன். அவர் ஒரு அகோரி. அவர் பாதி எரிந்த மனித உடலை உண்கிறார் என்றும் பைத்தியக்காரனைப் போல நடந்து கொள்கிறார் என்றும் மக்கள் கருதுவதால் அவர்கள் அவரை புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள். அவர் குளிப்பதே இல்லை. அவரது நிர்வாண உடம்பு முழுவதும் புழுதியினால் மூடப்பட்டு இருக்கிறது. சுடுகாட்டில் இருக்கும் பாலடைந்த கொட்டில் ஒன்றில் மனித எலும்புகளுக்கும் மிருக எலும்புகளுக்கும் நடுவே அவர் வசித்து வருகின்றார். ஆனால் தெரிந்து கொள், இவையெல்லாம் திரைகள். அவர் யார் என்ற உண்மையை பிறருக்கு தெரியாமல் மறைத்து அவருக்கு யாரும் தொந்தரவு தராத வகையில் ஆன்மீக ஏகாந்தத்தின் ஆனந்தத்தை அனுபவித்து அதனை தகுதி உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார். வா, அங்கே போகலாம் என்று பாபாஜி யாரோ ஓர் அகோரியை காட்டுவதற்காக என்னை அழைத்தார். சுடுகாட்டினோடே பாதி இருளில் நடந்து மணிகர்ணிகா படித்துறையின் ஒதுக்குப்புறமான ஒரு மூலைக்கு சென்றோம். தகர கூரை வேய்ந்த ஓர் கொட்டில் தெரிந்தது. அந்த திசையிலிருந்து யாரோ உரத்த குரலில் இந்தியில் வசை சொற்களை உதித்து கொண்டிருந்ததை கேட்க முடிந்தது. கொட்டிலை நெருங்கினோம். தாடி வைத்துக்கொண்டு அடர்த்தியான முடிக்கற்றைகளை தலையை சுற்றி தலைப்பாகை போல அமைத்து கொண்டிருந்த குண்டான மனிதர் ஒருவர் அச்சமளிக்கும் தோற்றத்துடன் நிர்வாணமாக ஓர் மூலையில் அமர்ந்து இருந்தார். அவருக்கு முன்பாக ஓர் ஆணும் ஓர் பெண்ணும் நின்று இருந்தனர். கொட்டிலின் நடுவில் இருந்த ஒரு மண்ணெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் சுற்றிலும் சிதறி கிடந்த எலும்புகள் தென்பட்டன. பாபாஜி என்னை தடுத்தார். காத்திரு, அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரோ அதை முடிக்கட்டும் என்று கூறினார். அகோரி தொண்டை கிளிய கத்தினார். நீ என்னை முட்டாளாக்க முடியும் என நினைக்கிறாயா? கடன் தரும் முதலையே, கடன் கொடுத்து பிறகு அதிக வட்டி தரச் சொல்கின்றாய். இரத்தத்தை குடிப்பவனே, அவ்வளவு அதிக வட்டி கொடுக்க இயலாத, பணத்தை திருப்பித் தர முடியாத எத்தனை பேர்களிடம் இருந்து அவர்களது நிலத்தை ஏமாற்றி வாங்கியிருப்பாய். அந்த பெண்மணி உன்னிடம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு பணம் திருப்பித் தர முடியாமல் தற்கொலை பண்ணி கொள்ளவில்லையா? அயோக்கியனே, இவ்வளவு செய்துவிட்டு எனக்கு இனிப்புகள் கொண்டு வருகிறாய். உனது பாவங்களை அதெல்லாம் கழுவி விடுமா? வேசியின் மகனே, உனது இனிப்புகளை சாப்பிடவே மாட்டேன். அத்தனையும் விஷம். உதைப்பதற்கு முன்னால் ஓடிவிடு. பட்டு சட்டை அணிந்த வட்டிக்கடைக்காரர் என்னவோ முணுமுணுத்தார். என்னவென்று கேட்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலடியாக அகோரி அவன் தந்த இனிப்பு பெட்டிகளை எறிந்தார். ஓர் இனிப்பு பெட்டி எனது தலையை பதம் பார்ப்பது போல அருகில் வந்து விழுந்தது. அகோரி அவனை அடிப்பதற்கு ஆவன் செய்து கொண்டிருந்த போது பட்டுச்சட்டை அணிந்த மனிதன் அவரது கோபத்திலிருந்து தப்புவதற்காக பீதியுடன் கொட்டிலை விட்டு ஓடினான். எங்களை கடந்து சென்றான். இப்பொழுது அந்த பெண்மணி அவருடன் தனியாக இருந்தாள். நடந்ததையெல்லாம் பார்த்த பிறகும் அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவளது தைரியத்தை மனதுக்குள் பாராட்டினேன். அகோரி அவளை நோக்கி திரும்பினார். பெண்ணே, ஏன் இங்கு இருக்கிறாய்? நான் பைத்தியக்காரன். உன்னை புண்படுத்துவதற்குள் போய்விடு. அந்த பெண்மணி, பாபா, நான் பயப்படவில்லை என்றாள். பெரும் துறவிகள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் போலதான் நடந்து கொள்வார்கள் என கேள்விப்பட்டு இருக்கின்றேன். உலகையெல்லாம் பார்த்து விட்டேன். பற்று போய்விட்டது. உண்மையாகத்தான் வேண்டுகிறேன். நீங்கள் எது விரும்பினாலும் செய்கிறேன். தங்களை சரணடைகிறேன் என்றாள். அகோரி பெருங்குரல் எடுத்து சிரித்தார். ஆஹா, எத்தனை பெருமை மிக்க சாதகி! கனவை நனவு போல தோற்றமளிக்க வைக்கும் சினிமா வாழ்க்கை அல்லவா வாழ்ந்திருக்கிறாய்? உனது நடிப்பு திறமையால் எல்லோரையும் முட்டலாக்கி விடலாம் என நினைக்கிறாயா? என்னை சரணடைகின்றாயா?
சரி. எது வேண்டுமானாலும் செய்வாயா? நல்லது. உனது உடைகளை எல்லாம் இப்போதே கலற்று. இங்கேயே இப்போதே உனது முளைக்காம்புகளை உறிஞ்ச விரும்புகின்றேன். மார்பகங்களை நக்க ஆசைப்படுகின்றேன். அந்த பெண்மணி அதிர்ச்சியில் அமைதியாக நின்று இருந்தாள். பிறகு, தூ, நீ ஒரு இழிவான உயிரினம், வெட்கக்கேடான மனிதன். உன்னை ஓர் துறவி என நினைத்தேன். உன்னை எல்லாம் சிறையில் தள்ள வேண்டும் என்று உரத்த குரலில் கத்தினாள். அவரை சபித்து கொண்டே கொட்டகையை விட்டு ஓடினாள். சிறிது நேரம் அங்கேயே நின்று இருந்தோம். அகோரி தன் கைகளை தட்டி, அறிவிலிகள், எங்கிருந்து இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்பதை கடவுள்தான் அறிவார். அபத்தங்களாக பேசுகிறார்கள். அவர்களை எல்லாம் விரட்டிவிட்டேன். ஜோகி மகராஜ், இருட்டில் மறைந்து கொள்ளாதீர்கள். வாருங்கள், உங்களை காக்க வைத்ததற்கு மன்னியுங்கள் என்று பாபாஜியை வரவேற்றார். கொட்டகைக்குள் நுழைந்தோம். அகோரி எழுந்து நின்று வரவேற்றார். தயவு செய்து உட்காருங்கள் என்று இனிமையான குரலில் கூறினார். நாங்கள் உட்காரும் வரை நின்று கொண்டே இருந்து அதன் பிறகே அமர்ந்தார். குப்பைகளும் புழுதிகளும் நிறைந்து இருந்த போதும் அங்கே நாற்றமே எடுக்காதது ஆச்சரியத்தை கொடுத்தது. அதற்கு பதிலாக ரோஜா பூக்களின் மென்மையான நறுமணம் பரவி இருந்ததை முகர்ந்து அறிந்து கொண்டேன். ஜோகி மகராஜ், உங்களை நீண்ட காலமாக காணவில்லை. எனது நாடகத்தை ரசித்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஓஹோ, இந்த பையன்தான் கண்டெடுத்தீர்களா? நீ என்னை பார்த்து பயப்படுகிறாயா? இல்லை என்றேன். உங்களை பார்ப்பதற்காக இவரை அழைத்து வந்தேன். எங்களுக்கு அதிக நேரம் இல்லை. ஸ்ரீகுரு உங்களை சந்திக்குமாறு கூறினார். உங்களது உருவ மாற்றத்தை இவர் கண்கூடாக பார்க்க வேண்டும் என விரும்புகின்றேன். அதை போன்று இவர் இதுவரை எதையும் பார்த்ததில்லை. நீங்கள் சொல்வது போலவே ஆகட்டும் ஜோகி மகராஜ். இதைவிட மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இவருக்கு காட்டியிருக்கலாமே. எப்படியோ நீங்கள் சொன்னது போலவே இதோ இப்போதே செய்யலாம் என்றார். எனது கண்களின் எதிரில் அகோரியின் உடல் சிறிது சிறிதாக மங்கி மறைந்தது. அங்கே அளவு கடந்த அழகுடன் இடுப்பில் சிவப்பு துணியை அணிந்தபடி பளிங்கு போன்ற ஸ்படிக ஜபமாலையை கழுத்தில் அணிந்த ஓர் யவ்வன இளைஞர் தோற்றமளித்தார். எனது வாழ்க்கையில் ஸ்ரீ குருவை தவிர அப்படிப்பட்ட ஓர் அழகான புருஷரை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் இவரது உண்மையான உருவம். நீ முன்னே பார்த்தது அவரது தோற்றத்தை மறைத்து கொள்வதற்கான ஒரு போர்வை. ஆசிரமத்திற்கு திரும்பி போ. இன்றைக்கு பார்த்ததை யாரிடமும் சொல்லாதே. பேலூர் மடத்திலிருந்து சீக்கிரம் கடிதம் வந்துவிடும். அங்கே சென்று சிறிது காலம் இரு. கொஞ்ச காலத்திற்கு பிறகு உன்னை தொடர்பு கொள்கின்றேன் என்றார். சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தேன். எழுந்து பார்ப்பதற்குள் அவர்கள் இருவரும் சென்று விட்டார்கள். வெகு நேரம் கழித்து ஆசிரமத்திற்கு திரும்பினேன். எனக்கென கொடுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று தியானம் செய்துவிட்டு உறங்கப் போனேன். சுவாமி ஹிரண்மயானந்தாவிடம் இருந்து கடிதம் வந்துவிட்டது. பேலூர் முன்பயிற்சி மையத்திற்கு செல்ல எனக்கு அனுமதி கிடைத்துவிட்டது. உதவி பொதுச் செயலாளர் சுவாமி ஆத்மஸ்தானந்தாவை நான் சந்திக்க வேண்டி இருந்தது. கொல்கத்தா ரயிலை பிடித்து பேலூர் மடத்தை அடைந்தேன். என்னை நேரில் சந்தித்து பேசிய பின் உதவி பொதுச் செயலாளர் என்னை முன்பயிற்சி மையத்தில் சேர்த்து கொண்டார். அவரிடம் பேசியதிலிருந்து அவர் ஓர் அற்புதமான மனிதர் என்பதை கண்டுகொண்டேன். பேலூர் ராமகிருஷ்ணா மடத்தில் அனுபவம் மிக்க பல சுவாமிகளையும் அதன் தலைவர் மற்றும் பொது செயலாளரையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்குமான அதிர்ஷ்டமும் எனக்கு கிடைத்தன. 2 மாதங்களுக்கு பிறகு எனக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அருகில் இருந்த பீகார் மாநிலத்தில் தியோகரில் ராமகிருஷ்ணா வித்யாபீடம் அமைந்திருந்தது. அதில் மாணவர்கள் தங்கி கல்வி பயில்வதற்கு வசதியாக விடுதியும் அமைந்திருந்தது. வித்யாபீடத்தின் தலைமை பொறுப்பாளர் சந்தன் மகராஜ் பேலூருக்கு வருகை புரிந்த போது என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவருடைய வேண்டுதலின் பேரில் நான் தியோகரில் இருக்கும் ராமகிருஷ்ணா வித்யாபீடத்திற்கு மாற்றப்பட்டேன். வித்யாபீடத்தில் வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. அங்கே மேல்நிலை மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன். அந்த மாணவர்களின் தங்கும் விடுதிக்கு பொறுப்பாளராகவும் ஆக்கப்பட்டேன். ஓய்வு நேரத்தில் விருப்பம் தெரிவித்த மாணவர்களுக்கு மேஜிக் கலையையும் கராத்தே கலையையும் கற்றுக் கொடுத்தேன். கீழ்ப்படியாத, கட்டுப்படுத்த முடியாத மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் விரைவிலேயே நல்ல நண்பர்களாக மாறிவிட்டனர். கராத்தே மகராஜ் என்று மேஜிக் மகராஜ் என்றும் எனக்கு செல்ல பெயர்கள் கிடைத்தன. ஹூக்ளி மாவட்டம் முழுவதும் தலைமை பொறுப்பாளருடன் சுற்றி பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் தொடர்புடைய ஹாமர்புகூர், ஜெயராம்பட்டி போன்ற பல இடங்களுக்கு சென்றேன். கிராமப்புற வங்காளம் வசீகரித்தது. சிவபெருமானின் புகழ்பெற்ற 12 ஜோதிர்லிங்க ஆலயங்களில் ஒன்றான வைத்தியநாத் கோவில்
வித்யாபீடத்தின் அருகில்தான் இருந்தது. 2 முறை அந்த கோவிலுக்கு சென்று இருக்கிறேன். உலகிலேயே ஆம்ஸ்டர்டாம் என்ற இடத்தை தவிர இங்கேதான் கஞ்சாவை விற்க அரசாங்கமே ஓர் கடைக்கு அனுமதி கொடுத்திருந்தது. யாத்ரீகர்கள் வைத்தியநாதரான சிவபெருமானுக்கு அதை பிரசாதமாக அர்ப்பணித்து வீட்டிற்கு எடுத்து சென்று பக்தியுடன் உண்டு கழிக்கின்றனர். அருகில்தான் ஸ்ரீ ஷியாம சரண் லாகிரியிடம் இருந்து கிரியாயோகம் கற்ற பாலானந்த பிரம்மச்சாரி கட்டிய தியான குகைகள் இருந்தன. தியோகரில் 1 வருட காலம் கழித்த பிறகு எனக்கு சமிக்ஞை கிடைத்தது. ஒரு நாள் இரவில் பாபாஜி கனவில் தோற்றமளித்தார். பாடசாலையில் உபாத்தியாயராக இருந்தபோதும் தொடர்ந்து முன்னேறு, வீட்டிற்கு திரும்பி போ என்று 3 முறை தெளிவாக கூறினார். அடுத்த நாளில் தியோகரை விட்டு கிளம்பினேன். அப்பொழுது எனது பெற்றோர்கள் சென்னைக்கு மாறியிருந்தார்கள். ஒரு நாள் மாலையில் சென்னை இல்லத்தை சென்றடைந்தேன். அடிக்கடி நீண்ட நாட்களுக்கு நான் காணாமல் போவதும் பிறகு திரும்பி வருவதும் பழக்கமான ஒன்றாகிவிட்டது. எனவே இப்போது பெரிதாக எந்த பிரச்சனையும் எழவில்லை. நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று அறிந்ததால் பெற்றோர்கள் கவலையில் இருந்து மீண்டார்கள். அங்கிருந்தபடி தந்தை ஆரம்பித்திருந்த மருந்து கடை வியாபாரத்தில் உதவிகள் செய்ய ஆரம்பித்தேன். அவ்வப்பொழுது ராமகிருஷ்ணா மடத்திற்கும் இதர ஆன்மீக மையங்களுக்கும் சென்று வந்தேன். வீட்டில் இருந்து கடற்கரை அருகில் இருந்ததால் அடிக்கடி கடற்கரைக்கு சென்று வந்தேன். ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் எழுத்துக்களை படித்து இருக்கின்றேன். அவர் அருகில் வசந்த் விகாரில்தான் வசித்து வருகின்றார் என்று கேள்விப்பட்டேன். அந்த மனிதரின் குறிப்பிடத்தக்க தோற்றம் என் மனதில் பதிந்திருந்தது. அவரது சொற்பொழிவுகள் எல்லாம் ஒருமுகமாக ஒரே குறிக்கோளை கொண்டுதான் இருந்தன. ஆனால் அப்போது அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்படவில்லை. பள்ளி காலத்திலிருந்தே திருவனந்தபுரத்தின் ராமகிருஷ்ண மடத்தில் இருந்த சுவாமி தபஸ்யானந்தா அவர்களை எனக்கு தெரியும். அவர் இப்பொழுது சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தார். பேலூர் மடத்தின் தலைவரை தவிர இவருக்கும் தீட்சை அளிக்கும் அதிகாரம் இருந்தது. தகுதி வாய்ந்தவர்கள் என அவர் கருதுகிறவர்களுக்கெல்லாம் ராமகிருஷ்ண மூலமந்திரத்தை தீட்சையாக கொடுக்கும் அதிகாரம் அவருக்கு இருந்தது. அவரிடம் இருந்து ராமகிருஷ்ண மூலமந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மடத்திற்கு சென்று அவரிடம் எனது ஆசையை வெளிப்படுத்தினேன். கொஞ்சம் கூட மறுக்காமல், நாளைக்கு அடுத்த நாள் குருபூர்ணிமா, தீட்சைக்கு தயாராக வந்துவிடு. வருவதற்கு முன்னர் குளித்துவிட்டு ஒரு புதிய வேஷ்டியை அணிந்து வா. கொஞ்சம் பூக்களையும் கொஞ்சம் காசையும் ராமகிருஷ்ணருக்கு குருதட்சிணையாக அர்ப்பணிக்க கொண்டு வா என்றார். குரு பூர்ணிமா அன்று ராமகிருஷ்ண மூலமந்திர தீட்சை எனக்கு கிடைத்தது. சுவாமி தபஸ்யானந்தாவின் முகம் சிவந்து இருந்தது. எனக்கு மந்திரம் வழங்கிய அந்த பொழுதில் சில நிமிடங்கள் வரை அவர் வித்தியாசமானவராக தென்பட்டார். எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. ராமகிருஷ்ண தாகூர் எனது இதய சக்கரத்தில் அமர்ந்து இருந்ததை என்னால் தெளிவாக உருவகப்படுத்த முடிந்தது. அதன் பின் எனது பெற்றோருடன் 8 மாதங்கள் சென்னையில் தங்கி பாபாஜியிடமிருந்து வரவேண்டிய சமிக்ஞைக்காக காத்திருந்தேன்.